அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் புதிய மாற்றங்களும், மேலும் இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து ₹1 SMS வந்தவர்களுக்கும் இதுவரை பணம் வராதவர்களுக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் ஏழை பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காகவும் வறுமையை ஒழிப்பதற்காகவும் தமிழ்நாடு அரசால் செப்டம்பர் 15 2023 கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் அரசின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் தகுதியான குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் 15 ₹1000 நேரடியாக வரவைக்கப்படுகிறது. இந்த நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்களில் விண்ணப்பித்த பெண்களுக்கு டிசம்பர் 12 முதல் வங்கி கணக்கில் ₹1000 நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் பல பெண்களுக்கு இன்னும் பணம் வரவில்லை. சிலருக்கு ₹1 SMS மட்டும் வந்துள்ளது. அவர்களுக்கு சில நாட்களில் பணம் அனுப்பப்படும் என்று கூறப்படுகிறது. இதனை அடுத்து கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் தகுதி இருந்தும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பெண்களுக்கு தமிழக அரசு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கியுள்ளது. விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பெண்கள் தங்கள் குறைகளை தெரிவித்து மேல்முறையீடு செய்யலாம். இதற்கான முழுமையான நடைமுறைகளையும் அரசு வெளியிட்டுள்ளது. இந்த மேல்முறையீட்டு வாய்ப்பு தகுதியுள்ள எந்த பெண்ணும் இந்த திட்டத்தின் பலனை இழக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காகவே கொண்டுவரப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தின் நிலை குறித்த முக்கிய உறுஞ்செய்திகளை தவறவிடாமல் இருக்க உங்கள் கைபேசி எண்களை எப்போதும் செயல்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அரசு வலியுறுத்தியுள்ளது. மேல்முறையீடு செய்ய விரும்புவோர் தங்கள் விண்ணப்ப மனுக்களை உள்ளூர், கிராம அல்லது நகர் அலுவலர்களிடம் நேரடியாக கொடுக்கலாம் அல்லது மகளிர் நல தனி வட்டாட்சியரை அணுகலாம். இந்த மனுக்கள் பின்னர் சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டாட்சியரிடம் பார்வைக்கு அனுப்பப்படும். அங்கு அதிகாரிகள் ஆவணங்களை மீண்டும் ஒருமுறை சரிபார்த்து விண்ணப்பதாரரின் தகுதியை உறுதி செய்வார்கள். சில சமயங்களில் ஏற்படும் சிறு பிழைகள் அல்லது ஆவணங்களில் உள்ள சிறிய முரண்பாடுகளால் தகுதியான பெண்கள் யாரும் இந்த திட்டத்தில் இருந்து விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எளிதாக மேல்முறையீடு. பொதுமக்கள் தங்கள் வசதிக்காக இ-சேவை மையங்கள் மூலமாகவும் மேல்முறையீடுகளை சமர்ப்பிக்கலாம். அரசு அலுவலகங்களுக்கு நேரில் செல்ல முடியாத பெண்கள் தங்களுக்கு அருகில் உள்ள இ-சேவை மையங்களுக்கு சென்று எளிதாக மேல்முறையீடு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.